ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சிகாரன் யூடியூப் சேனல். நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு புனித ஸ்தலங்களில் ஒன்று. இது கண்டிப்பாக நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும் நம்மளுடைய சந்ததியர்களுக்காகவும் போக வேண்டிய ஒரு அருமையான கோவில், அந்த கயா அப்படிங்கிற ஸ்தலம். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதனால் பீகாரில் இருக்கக்கூடிய பீகார் தலைநகரம் பாட்னாவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமர்ந்திருக்கிறது தான் இந்த கயா. கயானா உடனே புத்தர் ஞானமடைஞ்ச இடம் மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே பெருமாளுடைய கோவில், அதாவது விஷ்ணு பாத மந்திர். கயாசுரனை வதம் செய்து அங்கே விஷ்ணு ஒற்றை பாதத்தில் ஏகபாத கோவில், ரொம்ப புகழ்பெற்ற கோவிலுங்க. அதாவது எல்லா தரப்பு மக்களும் இறைவன் முன்னால் சமம் அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் ஒரு உதாரணம். ஏன்னா இங்கே எல்லாருமே பிண்டம் கொடுக்கலாம். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தலைமுறைகளை அந்த அவ்வளோ பாவங்களை புனிதப்படுத்துகிற இடம் பால்குனை நதியோரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பழமையான பாரத நாட்டில் இருக்கக்கூடிய மிக புனிதமான ஸ்தலங்களில் அயோத்தியா எப்படியோ, வாரணாசி எப்படியோ, விருந்தாவன் எப்படியோ, ஜெகநாத்புரி எப்படியோ, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருப்பதி எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பீகாரில் கயா ஸ்தலம். இப்போ அந்த ஸ்தலத்தை நம்ம முழுமையாக தரிசனம் செய்யலாம். உள்ளே விஷ்ணுவுடைய பாதத்தையே தொடுறதுக்கும் அதை அங்கே நம்ம போய் தரிசிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வீடியோடைய இறுதி பதிவில் அதை பார்க்கலாம். அதே சமயத்தில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். யார் நடக்க முடியாமல், இந்த பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் போக முடியாமல் வயசானவங்களாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். பெரிய பெரிய ஸ்தலங்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய காஞ்சிகாரோன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, கிருஷ்ண பக்திக்கு தொடர்பான விஷயங்களுக்கு நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குறைஞ்சபட்சம் ஒருத்தருக்காவது இதை தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், திருப்பதி இந்த மாதிரி ஸ்தலங்கள், அதுவும் எஸ்பெஷலி காஞ்சிபுரத்தை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் தினமும் பார்த்தா கூட வருஷம் ஃபுல்லாக அந்த கோவில் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அதனால் கோவில்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கயா கஷேத்திரத்தை உள்ளே பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கயாவுடைய நதி, அந்த பால்குட நதி, அதுக்கப்புறம் மோக்ஷதாம், அதாவது இறக்கணுன்னே இங்கே வர்றாங்களாமா. அந்த மாதிரி ரொம்ப நம்ம நிறைய விஷயங்களுக்கு இறுதியாக பிண்டம் வைக்கிறது, அதுக்கப்புறம் விஷ்ணுவுடைய பாதம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க போகலாம். ஹரே கிருஷ்ணா. கயா கஷேத்திரம் என்ட்ரன்ஸ் இதுதான், நுழைவாயில். நுழைவு கட்டணம்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் பிண்டம் வைக்கணும் அப்படின்னா அங்கே பெரிய ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், நம்ம தமிழ் அங்கே எவ்வளோ பேர் பேசுகிறாங்க தெரியுங்களா? ஏன்னா உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பெரிய ஊர்லேருந்தெல்லாம் ஆட்கள்லாம் வராங்க இல்லையா? அதனால் நிறைய பேர் அங்கே தமிழ் பேசுகிறனால நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு. கண்டிப்பாக மினிமமாக 500லேருந்து 1000 ருபீஸ் வாங்கிடுறாங்க. அதே மாதிரி பெருமாளுடைய திருவடி, ஒற்றை திருவடி, ஏகபாதம், அதை 150 ருபீஸ் கொடுத்து துணியில் வரைஞ்சும் கொடுத்துட்றாங்க. இப்போ உள்ளே வந்துட்டோம். பேக் சைடில் பால்குண நதி, அந்த நதி ஓரத்தில் இது என்னன்னு தெரியுதா? சுடுகாடு. எல்லாம் மெஷின் தான். எவ்வளவோ இப்போது நம்ம ஹரித்வார், வாரணாசி இங்கெல்லாம் கூட இதே தானே கான்செப்டு. இங்கே இறக்கணுன்னே வர்றாங்க, வேண்டிக்கிறாங்க. ஸோ இதான் அந்த மோக்ஷதாம். இந்த இடத்துக்கு பேர் மோக்ஷதாம், அதாவது நேராக வைகுண்டம் தான். அந்த மாதிரி ஒரு இடம். இந்த இடத்துக்கு பிண்டம் வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள் எது பண்ணுறவங்களாலும் சரி, நாராயணரே சாட்சி பொருளாக இருக்காராங்க. அவரே அதை உறுதி பண்ணுறாரு. பால்குண நதியோடைய பிரம்மாண்டமான காட்சி. ஆனால் ரொம்ப பிரமிப்பான கோவிலுங்க. ரொம்ப வியந்து ரசித்து பார்க்க முடிஞ்சது. அவ்வளவு அருமையாக இருந்துச்சு கோவில். ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். இல்லை கயானா புத்த கயா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அந்த கோவில் இருக்குது. அருமையான ஹிரண்யகசிபு வதம் பண்ணுற நரசிம்மரை நம்ம காணலாம். இது உள்ள ஏகபாத கோவிலுக்குள்ள விஷ்ணு மந்திருக்குள்ளேயே ஒரு சின்ன சன்னதி, பிரமாதமான வழிபாடு நல்லா செஞ்சுருக்காங்க. நான் கூட நதியில் தண்ணி கம்மியாக இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சி பார்த்தா அது செம ஆக்ரோஷமாக போகுது. ரொம்ப கவனமாக போகணும். இந்த கிரிமிட்டோரியம், இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மோக்ஷதாம் எங்கே இருக்குன்னா அப்படியே கோவிலுக்கு அப்படியே பேக் சைடில் வந்தால் இதை நீங்கள் பார்க்கலாம். பெரிய பாக்கியம் இதே பார்க்குறது. ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் கிளம்புறாங்க.
எல்லாருக்கும் கயாபுர பாக்கியம் கிடைக்குமா? பெரிய பாக்கியம் வேணும். இந்த வீடியோவில் இறுதியில் வந்து பகவானுடைய அந்த ஏக பாதத்தை தரிசனம் பண்ணுறோம். இந்த கோவில் சொன்ன மாதிரி பீகாரில் தலைநகரத்திலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. கயாசுரனுக்காக இந்த ஊருக்கு கயான்னு பேர். கயாசுரன் விஷ்ணு கிட்ட வர வாங்குறாரு. அவருடைய உடல் வந்து வேள்விக்காக பயன்படுத்தப்படுது. பகவானுடைய திருவடி அவர் மேலே வச்சு அழுத்துறாரு. கயாசுரன் வந்து வைகுண்டம் போயிடுறாரு. அவருடைய பிரார்த்தனைப்படி இது ரொம்ப புனிதமான ஒரு இடமா கருதப்படுது. அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அசுரத்தனமான எண்ணங்களும் போயிடும். இந்த மாதிரி பெரிய ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு தகுதி என்ன அப்படின்னா, நம்ம ஜபம் நல்லா செய்யணும். நல்லா ஜபம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிருஷ்ணன் அழைப்பார், பகவான் அழைப்பார் உங்களை. ஆனால் வாழ்க்கையில் நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒவ்வொரு இந்துக்கள்னு சொல்கிறோம், சனாதனின்னு சொல்கிறோம், ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய மிக புனிதமான ஸ்தலம் இந்த கயா கஷேத்திரம். ஆனால் இந்த ஊருக்கு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. பீகார் நீங்கள் இப்போ ட்ரெயின்லேயோ ஃப்ளைட்லேயோ எதில் போனாலும் சரி, ட்ரெயின் வசதியும் இருக்குது, ஃப்ளைட் வசதியும் இருக்குது சென்னையிலேருந்து சரி. அதனால் ஏர்போர்ட்டும் இருக்குது. இல்லை நீங்கள் அயோத்தியா, வாரணாசி இந்த ட்ரிப்பெல்லாம் போகும்போது கண்டிப்பாக இந்த வந்து நீங்கள் ஆட் பண்ணிப்பாங்க. பொதுவாகவே அயோத்தியா, காசி, கயா இதெல்லாம் சேர்ந்து போவாங்க. இல்லை நைமிஷாரண்யம், சித்திரக்கூட் இதெல்லாம் போகும்போது, அயோத்தியா போகும்போது கயா மறுக்காமல் நீங்கள் வந்து போய்க்கோங்க. இல்லை கல்கட்டா போகிறீங்கனாலும் அங்கேருந்தும் நீங்கள் போகலாம். கயாவில் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்முடைய கமெண்ட்ரி பாக்ஸில் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராமில் எதில் நீங்கள் பார்க்குறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே வீடியோ பார்க்குற நிறைய பேர் கயா சேவிச்சிருப்பீங்க. கயா பார்த்துருந்தீங்கன்னா எந்த வருஷம் போனீங்க, என்ன அனுபவிச்சிங்க, எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க. இதை ஒருத்தருக்காவது நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா அதுவே நீங்கள் பண்ணுற பெரிய கைங்கரியம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இதுதான் விஷ்ணு பாதத்துடைய அந்த அற்புதமான தரிசனம். நான் தான் நிற்கிறேங்க, கும்பிட்றேன். பெரிய மாபெரும் பாக்கியம். இது எல்லாருக்கும் அர்ப்பணிக்கிறேன்.